ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு காலையில் ஒரு சோகமான ஒரு செய்தி என்னென்னா, விஜயகாந்த் அவர்களோட மறைவு செய்தி தான். சரியாக 7 மணிக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். முதல்ல நமக்கு தெரியும், விஜயகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை, ரொம்ப காலமாகவே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். அதாவது அவருக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்லைங்க, நீரிழிவு நோய் இருந்தது, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் கல் இருந்தது, அதுக்கப்புறம் தைராய்டு, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தைராய்டாக தான் இருந்தது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்டுவடம், தைராய்டு இருந்ததுனால முதுகு தண்டுவடம் வந்து பார்த்திங்கன்னா சரியாக நிற்கலை. ஸோ முதுகு தண்டுவடம் நிற்கலை, தைராய்டு இருந்ததுனால சரியாக பேச முடியல, குரல் வளம் போயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ கம்பீரமாக பேசினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்படி இருக்கும்போது தைராய்டால் பார்த்திங்கன்னா குரல் போயிடுச்சு. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து அவருக்கு இருந்தது. ஸோ ஏதோ 1-2 வந்து பார்த்திங்கன்னா கிட்னியில் இருந்த பிரச்சனை, நீரிழிவு நோய், இதெல்லாம் ஒவ்வொன்றும் சரி பண்ணிட்டு வந்தாங்க. பட் ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணவே முடியல. நாளடைவில் அவருடைய உடல்நிலை இருக்க இன்னும் மோசமாயிட்டு தான் போயிட்டு இருந்தது. போன வாரம் கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 18ஆம் தேதி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மியாட் மருத்துவமனையில் திடீர்னு விஜயகாந்த் அனுமதிக்கப்பட்டார். சரி, ஓகே, ரொம்பவே சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனையில் சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெக்கவர் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பொதுக்குழு நடந்தது, அந்த பொதுக்குழுலாம் கலந்துக்கிட்டாரு, எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அவரால் சரியாக நிற்க முடியல. ஸோ அது நிற்க முடியல அப்படிங்கிற முக்கியமான காரணம் வந்து அது முதுகு தண்டுவடம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக நிற்கலை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய காரணம். அது முதுகு தண்டுவடம் நேராக இல்லை, அது சரியாக நிற்கலை அப்படிங்கிறதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா அவரால் சரியாக நேராக உட்காரக்கூட முடியல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தார், நல்லா தான் இருந்தார், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். யாரையும் பெருசாக அனுமதிக்கலை. காரணம் என்னென்னா ஞாபக மருதியும் இது கூட இருந்ததுங்க. இந்த மாதிரி பல வியாதிகள், பல பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா நோய்கள் அவருக்கு இருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இயற்கை எழுதியிருக்காரு. ஸோ உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவருடைய மரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் முதல் எல்லாருமே, மோடியும் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற பல முக்கியமான தகவல்கள்லாம் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நேற்று என்ன நடந்ததுன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மருத்துவமனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அப்போவே சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. தொண்டர்கள்லாம் அதிர்ச்சி. ஏன்னா தொடர்ந்து இந்த மாதத்திலேயே 2-3 முறை வந்து மருத்துவமனைக்கு போயிருக்காரு அப்படிங்கிறப்ப ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால் கூட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து என்ன நடந்ததுன்னா, போலீஸ் பாதுகாப்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கொடுக்கப்பட்டது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு காலையில் திடீர்னு ஒரு அதிகாலையில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ரொம்ப சீரியஸாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்து அதிகாலை ஒரு 4 மணிக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி அப்போ வந்து பார்த்திங்கன்னா நியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ 7 மணிக்கெலாம் வந்து கன்ஃபார்ம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8:30 மணி அளவில் வந்து அவர் உயிர் பிரிந்தது அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதற்கு காரணம் இத்தனை நோய் கிடையாதுங்க, அவருக்கு கொரோனா அப்படிங்கிற ஒரு நோய் தொற்று இருந்திருக்கு. அந்த நோய் தொற்றா காரணமாக தான் சுவாச பிரச்சனையில் மூச்சு விடாமல் வந்து பார்த்திங்கன்னா இறந்திருக்காரு. ஸோ இப்போது இந்த தகவல் தான் சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு, ரொம்பவே சோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர் இறந்த பிறகு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு, ஏன்னா தொண்டர்கள் கூட்டம் அலைமோதும் நிறைய பேர் வருவாங்கங்கிறதுனால உடனே பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அங்கேருந்து உடல் வந்து பார்த்திங்கன்னா ஆம்புலன்ஸ் மூலமாக வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. அங்கே கொண்டு வந்த வாட்டி எவ்வளோ தொண்டர்கள் கண்ணீர் மல்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் கூட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரு கடல் அலை போல் திரண்டு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ சவுண்டு கத்திருப்பாங்க, போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே போட்டிருக்காங்க. உடனே நிறைய திரைப்பிரபலங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டாலின் அவர்களும் வந்திருந்தார். ஸ்டாலின் அவர்கள் வந்த பிறகு என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பார்த்திங்கன்னா இரங்கல் தெரிவிச்சிருந்தார். இரங்கல் தெரிவித்த உடனே பிரேமலதா அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, பொது இடத்துல வந்து அடக்கம் செய்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. பட் அது எங்கே அப்படிங்கிறது சரியாக தெரியல. ஓகே, நாங்கள் பரிசீலனை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. விஜயகாந்த் அவர்களோட உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இப்போது ஸ்டாலின் என்ன சொன்னார் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முக்கியமான தகவலாக கமலஹாசன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ தமிழ் சினிமாவில் கமலஹாசன், ரஜினிகாந்த் முன்னணி நட்சத்திரங்களாக ஜொலித்த காலகட்டத்தில் அந்த இருவருமே மிகப்பெரிய சவாலாக மாறியவர் யார் 2 பேருக்குமே அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தான். சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரேன் என சொல்லிக்கொண்டே இருந்த நிலையில் அதிரடியாக களத்தில் குதித்து தேமுதிகவை திறம்பட முன்னேற்றியவர் விஜயகாந்த். சினிமா மற்றும் அரசியலில் எதற்கும் அஞ்சாத துணிச்சலுடன் சாதித்தவர் எனது சகோதரர் விஜயகாந்த் என கமலஹாசன் அவர்கள் தனது இரங்கல் கடிதத்தில் தெரிவிச்சிருக்காரு. 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மதுரையில் சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் விஜயகாந்த். சினிமாவில் படிப்படியாக உயர்ந்து தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்த விஜயகாந்த் நடிகர் சங்க தலைவராக மாறிய நிலையில் கேப்டன் விஜயகாந்த் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டார். உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று ஓய்வெடுத்த விஜயகாந்த் இன்று மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டு மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சற்று முன் அவரது உயிர் பிரிந்து விட்டதாக மருத்துவமனை அதிர்ச்சி அறிக்கையை வெளியிட்டது. விஜயகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் காலையிலேயே சாலிகிராமத்தில் உள்ள அவரது வீட்டின் முன் ரசிகர்களும் தொண்டர்களும் அதிகளவில் கூடி கேப்டனுக்கு என்ன ஆனது என விசாரித்து வந்தனர். சற்று முன்
அவரது உடல் வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் தலையில் அடித்து கொண்டு கதறி எழுத ரசிகர்களின் காட்சி நெஞ்சை உலுக்குகிறது என்றே சொல்லலாம். இதற்கிடையில தான் பார்த்தீங்கன்னா, எனது அன்பிற்கினிய சகோதரர், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், தமிழ் சினிமாவின் தனித்துவம் மிக்க நடிகர், கேப்டன் என்று அனைவராலும் அன்பு பாராட்டப்பட்ட விஜயகாந்த் அவர்களின் மறைவு செய்தி மிகுந்த துயரத்தை தருகிறது அப்படிங்கிற மாதிரி கமலஹாசன் அவர்கள் இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. மேலும் அவர் சொல்லும்போது, தன் ஒவ்வொரு செயலிலும் மனிதநேயத்தை கடைபிடித்து வாழ்ந்தவர், தமிழ்நாட்டு அரசியல் வெளியில் புது திசையிலான நம்பிக்கையை உருவாக்கியவர், எளியோருக்கு நீளும் உதவிக்கரம் கொண்டிருந்தவர், எதற்கும் அஞ்சாத துணிச்சல் அவரது அடையாளமாக இருந்தது. சினிமா, அரசியல் இரண்டு தளங்களிலுமே தடம் பதித்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நம் நினைவுகளில் என்றென்றும் நிலைத்திருப்பார். அவரது பிரிவால் வருந்தும் குடும்பத்தார், தொண்டர்கள், ரசிகர்கள் அனைவருக்கும் என் உள்ளபூர்வமான ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கமலஹாசன் அவர்கள் ட்விட்டர் பக்கத்தில் தனது ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்துள்ளார். அவரது ரசிகர்களும் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். ஸோ இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக பார்க்கப்பட்டு வருது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சூர்யாவை வளர்த்து விட்டு விஜயகாந்த் இறுதி அஞ்சலி செலுத்த வருவார்களா அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அது என்ன நடக்க போதோ, அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா விஜயாக இருக்கட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா நடிகர் விஜயகாந்த் ஆரம்பத்தில் இருந்தே இயக்குனர் எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கத்தில் பல படங்களில் நடித்து பெரிய ஹிட்லாம் கொடுத்துருக்காரு. சட்டம் ஒரு இருட்டரை, நெஞ்சில் துணிவிருந்தால், நீதி பிழைத்தது, பட்டணத்து ராஜாக்கள், ஓம் சக்தி, சாட்சி, வெற்றி, வீட்டுக்கு ஒரு கண்ணகி, குடும்பம், புதுயுகம் என பல படங்களை தொடர்ந்து விஜயகாந்த் வைத்தே பார்த்திங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இயக்கியிருக்காரு. 1993ஆம் ஆண்டு விஜயகாந்தை வைத்து ராஜதுரை படத்தை இயக்கிய எஸ்.ஏ. சந்திரசேகர் அதே ஆண்டு விஜயகாந்தை வைத்து இயக்கிய செந்தூரபாண்டி படத்தில் தனது மகன் விஜயையும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்திருந்தார். விஜயின் அறிமுக படமான நாளைய தீர்ப்பு படம் சொதப்பிய நிலையில் சம்பளமே வாங்காமல் விஜய்க்காக செந்தூரபாண்டியில் டைட்டில் கதாபாத்திரத்தில் விஜயகாந்த் நடித்து கொடுத்தார். அந்த படம் விஜய்க்கு பெரிய அளவில் கை கொடுத்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அதன் பின்னர் அப்பா இயக்கத்தில் பல படங்களில் விஜய் நடித்து வந்தார். ஏன்னா சூர்யாவுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. சூர்யாவுக்கும் பெரியண்ணா அப்படிங்கிற படத்தில் நடித்து கொடுத்துருப்பாரு. அதாவது அந்த படத்தில் பார்த்திங்கன்னா அப்பா இயக்கத்தில் பல படங்களில் விஜயகாந்த் நடித்து வந்தார். நடிகர் விஜயை போலவே சூர்யாவுக்கும் ஒரு ஹிட் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நினைத்த விஜயகாந்த் தனது பெரியண்ணா படத்தில் அவரை நடிக்க வைத்திருந்தார். அந்த படத்தையும் எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் இயக்கியிருந்தார். லால் சலாம் படத்தில் ரஜினிகாந்த் எக்ஸ்டெண்ட் கேமியோவாக நடித்திருப்பதைப் போல பெரியண்ணா படத்தில் விஜயகாந்த் கேமியோ ரோல் செய்திருப்பார். நான் தம்மடிக்கிற ஸ்டைல் உள்ளிட்ட சில பாடலை சூர்யாவுக்காக நடிகர் விஜய் பாடியிருப்பார் என்பது கூடுதல் தகவல். விஜய், சூர்யா மட்டுமின்றி சினிமாவில் பல நடிகர்களுக்கு முழு சப்போர்ட்டாக விஜயகாந்த் இருந்து வந்துள்ளார். வடிவேலுவுக்கு எல்லாம் பல உதவிகளை அவர் செய்திருக்கிறார். ஆனால் வடிவேலு பார்த்திங்கன்னா கடைசியாக திமுகவோட சேர்ந்துட்டு விஜயகாந்தை ரொம்பவே வருத்தம் செய்தார் அப்படின்னு நமக்கு தெரியும். எங்களண்ணா படத்தில் பிரபுதேவாவை செகண்ட் ஹீரோவாக நடிக்க வைத்திருப்பார். எப்போதுமே கேப்டன் விஜயகாந்தை தமிழ் சினிமாவும் முன்னணி நடிகர்களும் மறக்கவே மாட்டார்கள். நடிகர் சங்க தலைவராக அவர் இருந்த காலத்தில் ஏற்பட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடிகர்கள் மத்தியில் எந்த பிரச்சனை வந்தாலும் உடனடியாக தலையிட்டு அதை தீர்த்து வைத்து வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் இரங்கல் தெரிவிக்க நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு கீழே RIP விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி டைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.